தாவேகாவுடைய நிலை வந்து தட்பவெட்ப நிலை மாதிரி மாறிட்டே இருக்குது. சில நேரங்களில் நல்ல பீக்கில் போகுது, சில நேரங்களில் சரியுது. ஆனால் அது ஒரு சாதாரண ஸ்பாய்லர் அப்படின்ற மாதிரி நம்ம அதை புறம் தள்ளிட்டு போக முடியாது. அது ஒரு மாதிரி கணிசமான பிரசன்ஸ் வந்து இருக்கு. சில தொகுதிகள்லாம் அவங்க 2வது இடம் வராங்க. இப்படி தனியாகவே போனாங்க அப்படின்னா அவங்க ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. அவங்க சொல்கிற மாதிரி இப்போ காங்கிரஸ் வரும்னு அவங்க இது காத்திருந்தாங்க, காங்கிரஸ் வரல. இதுக்கப்புறம் யாரும் அங்கே போக போகிறதில்லை. அவங்க தனியாக தான் போக போகிறாங்க. ஏதாவது 1-2 இந்த குட்டி குட்டி கட்சிகளை வேணால் சேர்த்துக்கலாம். புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பெங்களூர் புகழேந்தி ஒரு கட்சி ஆரம்பித்தார், பண்டுட் ராமச்சந்திர ஒரு கட்சி ஆரம்பிச்சார். குட்டி குட்டி கட்சி எதையாவது சேர்த்து நான் எங்ககிட்டே ஒரு 3 பேர் இருக்காங்க, கணக்கு காமிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் சேர்த்து சசிகலாவும் இருப்பாங்களா? இப்போ விஜய் அவர்களோட செயல்பாடுகள் தான் இதில் பிரதானமாக மக்களால் பார்க்கப்படுது. அவரோட செயல்பாடுகள் மக்கள் போதுமானதாக நினைக்கிறாங்களா? விஜயுடைய ஸ்பீச் எல்லாமே வேலூர், தஞ்சாவூர் எல்லாமே இமோஷன்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. அவங்க டேட்டாவுக்கோ இஷ்யூக்கோ அதுக்கெல்லாம் அவங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. அவங்க இமோஷன்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. உடலும் உயிரும் மாதிரி ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. சென்சிட்டிவான சென்டிமெண்ட். இதில் அரசியலில் மிகப்பெரிய குணமே வந்து தாங்குகிற சக்தி தான். அவங்களால எவ்வளோ அழுத்தங்கள் தாங்க முடியுதோ அவ்வளோ பெரிய தலைவராகவும் அவ்வளோ பெரிய கட்சியாகவும் உங்கள் கட்சி வளரும். இந்த அழுத்தங்கள் மேலேருந்து இனி வரும் நாட்களில் அதிகரிக்கும். அவங்களுக்கே அவ்வளோ இருக்கும்போது இப்போ விஜய் என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்போ அவங்க எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கோ நீங்கள் வச்சு பாருங்க. அதனால் இதை ஈஸியாலாம் ஜெயிச்சிட முடியாது. தமிழ்நாடு அது இன்னொன்று மற்ற ஸ்டேட்டை விட இங்கே இன்னும் சிக்கலான விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டு மக்கள் அதிபுத்திசாலிகள். ஃபைனலி நாம் தமிழர் அவங்க முதல் கட்சியாக 234 வேட்பாளர்களையும் யார் யாருன்னெலாம் சொல்லி அவங்க களத்தில் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. நாம் தமிழரை மக்கள் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க? அவங்களோட வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆகுமான்னு தெரியல. இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நாம் தமிழருடைய வாக்கு அப்படியே சரிஞ்சிரும் பாதிக்கு பாதியா அப்படின்னும் நான் நம்புறேன். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். விஜய் அவர்கள் தன்னுடைய இப்போ அரசியல் அந்த தேர்தல் வரதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் வழக்கம் போல அப்பப்போ வெளியில் வர்றது பேசுறது இதோட தான் இருக்கு. உள்ளுக்குள்ள அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறதும் மக்களுக்கு பெருசாக தெரிய வர்றதில்ல. அவங்களுடைய தொண்டர்களும் இப்போ வெளியில் வந்து நிர்வாகிகள் வெளியில் வந்து பேசுறது, ஊடகங்களில் பேசுறதும் மறுக்கப்பட்டிருக்கு. இப்படியாப்பட்ட சுச்சுவேஷனில் தாவேகாவோட நிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? தாவேகாவுடைய நிலை வந்து தட்பவெட்ப நிலை மாதிரி மாறிட்டே இருக்குது. சில நேரங்களில் நல்ல பீக்கில் போகுது, சில நேரங்களில் சரியுது. ஆனால் அது ஒரு சாதாரண ஸ்பாய்லர் அப்படின்ற மாதிரி நம்ம அதை புறம் தள்ளிட்டு போக முடியாது. அது ஒரு மாதிரி கணிசமான ப்ரெசன்ஸ் வந்து இருக்குது. சில தொகுதிகளெல்லாம் அவங்க 2வது இடம் வராங்க, அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு. சில தொகுதிகளில் வேட்பாளர் தெரியாத தொகுதியில், இல்லை வேட்பாளர் நிறைய குழப்பம் இருக்கிற தொகுதிகளில் அவங்க முதலிடத்துல கூட வராங்க. ஆனால் இப்படி தனியாகவே போனாங்க அப்படின்னா அவங்க ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. அவங்க சொல்கிற மாதிரி இப்போ காங்கிரஸ் வரும்னு அவங்க இது காத்திருந்தாங்க, காங்கிரஸ் வரல. இதுக்கப்புறம் யாரும் அங்கே போக போகிறதில்லை. அவங்க தனியாக தான் போக போகிறாங்க. ஏதாவது 1-2 இந்த குட்டி குட்டி கட்சிகளை வேணால் சேர்த்துக்கலாம். புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பெங்களூர் புகழேந்தி ஒரு கட்சி ஆரம்பித்தார், பண்டுட் ராமச்சந்திர ஒரு கட்சி ஆரம்பித்தார். இந்த குட்டி குட்டி கட்சி எதையாவது சேர்த்து நான் எங்ககிட்டே ஒரு 3 பேர் இருக்காங்க, கணக்கு காமிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் சேர்த்து. சசிகலாவும் இருப்பாங்களா? சசிகலாவும் இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு அவர் வேணால் போகலாம். ஆக மொத்தத்தில் அது வந்து அதில் பெரிய பிளேயர் அப்படின்னா அது டிவிகே தான். இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் இந்த நிலைமையில் டிவிகேவால் 20% வரைக்கும் தொட முடியுமே தவிர அதுக்கு மேலே போக முடியாது. அது சீட்டாகவும் கன்வெர்ட் ஆகாது. எங்கேயாவது வீக்காக இருக்கிற இடங்கள், இல்லை இவங்க 2 பேர் அடிச்சுக்கிற இடத்துல இந்த 3 கார்னர் ஃபைட்டில், இல்லை அங்கே நாம் தமிழரும் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்து 4 கார்னர் ஃபைட்டாக இருக்கிற இடங்களில் இவங்க வந்து நல்ல கேண்டிடேட் போட்டாங்கன்னா அந்த கேண்டிடேட்டுகள்லாம் ஜெயிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நல்ல விஷயம் தெரிஞ்ச இப்போ செங்கோட்டையன் இருக்கார். செங்கோட்டையன் ஒரு தொகுதியில் நிற்கிறாரு, இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் ஒருத்தர் நிற்க வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நிற்கிற திமுக வந்து சப்போஸ் கூட்டணிக்கு கொடுத்துருச்சு இப்படி வச்சுப்போம். திமுகவும் அதிமுகவும் நேரில் மோத போதான்னா 234 தொகுதியிலும் மோத போகிறது இல்லை. திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் ஒரு இடத்துல நிற்கிறாங்க, அதிமுக கூட்டணியில் யாரோ அந்த இடத்துல நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒரு ஜாதி கட்சி நிற்கிறாங்க. இந்த இடத்துல டிவிகே நிற்குதுன்னும் போது சின்னத்துடைய வலிமை படி பார்க்கும்போது டிவிகேவோட சின்னம் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். கரெக்டுங்களா? அங்கே சூரியனும் கிடையாது, இலையும் கிடையாது. அங்கே கம்யூனிஸ்ட்டும் இந்த பக்கத்தில் யாரோ ஒரு ஜாதி கட்சியும் நிற்க போகிறாங்க.
ஏதோ ஒரு சிம்பிளில். அங்கே டிவிக்கு நிற்குதுன்னா அந்த கேண்டிடேட் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக இருந்தால் அவர் ஜெயிப்பார். இப்படி பார்க்கும்போது அதிகபட்சம் அவங்க 10 தொகுதிகள் ஜெயிச்சாங்கன்னா அது ஒரு மெடிக்கல் மிராக்கிள். இப்போ விஜய் அவர்களோட செயல்பாடுகள் தான் இதில் பிரதானமாக மக்களால் பார்க்கப்படுது. அவரோட செயல்பாடுகள் மக்கள் போதுமானதாக நினைக்கிறாங்களா? இப்போ தஞ்சை ஸ்பீச்சில் வந்து இதுக்கு முன்னாடிலாம் இருந்த ஸ்பீச்சை விட தஞ்சை ஸ்பீச்சில் கொஞ்சம் டெப்த் இருந்த மாதிரியும், சில ப்ராப்ளத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் சொன்ன மாதிரியும், வாக்குறுதிகள் கொடுத்த மாதிரியும்லாம் இருந்தது. இது மக்கள் எந்த அளவுக்கு அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ட் அவங்க எப்படி எவால்வ் ஆகிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு? விஜயுடைய ஸ்பீச் எல்லாமே வேலூர், தஞ்சாவூர் எல்லாமே இமோஷன்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. அவங்க டேட்டாவுக்கோ இஷ்யூவுக்கோ அதுக்கெல்லாம் அவங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல. அவங்க இமோஷன்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மறுபடியும் திமுகவை ஒரு வில்லனாக ப்ரொஜெக்ட் பண்ணி விஜய் ஒரு ஹீரோ, விஜய்க்கு எதிராக ஒரு வில்லன், அது திமுக, அது தீய சக்தி. அதை திருப்பி மக்கள் மனசில் அவங்க பதிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. இதன் மூலமாக அறுவடை பண்ணணும்னு பார்க்குறாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிம்ப அரசியல் இமேஜ். ஒரு ஸ்டாலினுக்கு என்ன இமேஜ் இருக்குது, முதலமைச்சருக்கு, விஜய்க்கு என்ன இமேஜை வச்சு அதனால தான் திருப்பி உங்களுக்கு யார் வேணும், இந்த விஜய் வேணுமா, ஸ்டாலின் சார் வேணுமா, உங்களுக்கு வந்து தூய சக்தி வேணுமா, தீய சக்தி வேணுமா, இப்படின்லாம் கேட்குறது வந்து மற்ற எதையுமே பேசாதீங்க. எதையே பேசினாலும் இதையே பேசுங்க. அதனால தான் திருப்பி தீய சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, திமுக தீய சக்தி குழந்தைங்கள்லாம் சொல்லுது. அப்படின்னா குழந்தைங்க சொல்லுதுன்னா இன்னும் சொல்லுங்கள், அப்போ தலைவர் சந்தோஷப்படுறாரு. இதுதான், இதையே சொல்லுங்கள், இதையே பரப்புங்க, இதையே பேசுங்க, வேறு எதையும் இஷ்யூவே பேசாதீங்க. இஷ்யூக்குள்ளேயே போகிறது கிடையாது. வெறும் இமோஷன்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு அதை மட்டுமே ஒரு நரேட்டிவாக செட் பண்ணி கொண்டு போகிறது. இது அந்த யங் ஆடியன்ஸ் மத்தியில் எடுபடும். சீட்டாக கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு எடுபடுமா? இதை வச்சே நீங்கள் 40-50 சீட்டு ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னா அது கஷ்டம். நான் ஏற்கனவே பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் வந்து ரொம்ப புதுமையான தேர்தல். விஜய்னு ஒருத்தர் வந்து கேண்டிடேட் எல்லாம் போட்டு நிற்கிற தேர்தல் இதுதான் ஃபஸ்ட் டைம். எஸ்ஐஆர் நடந்த பிறகு இன்றைக்கி வாக்காளர் பட்டியல் யார் பேர் இருக்குது, யார் பேர் இல்லைன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நம்மலாம் செக் பண்ணுறோம் நம்ம பேர் இருக்கான்னு. இந்த மாதிரி எவ்வளோ பேர் செக் பண்ணியிருப்பாங்க? அவன் நீங்கள் திடீர்னு போவான், ஓட்டர் ஐடி திரும்பி உங்கள் பேரே இல்லைங்கன்னா பேரே இல்லையா திரும்பி வந்துடும். இது எவ்வளோ பேர் செக் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் இந்த எஸ்ஐஆர்ன்றது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஸோ விஜய் ஃபஸ்ட்டு ஃபேக்டர், எஸ்ஐஆர் ரெண்டாவது ஃபேக்டர், மூணாவது பிஜேபி அரசியலில், அதுவும் தேர்தல் அரசியலில் கை தேர்ந்த ஒரு கட்சி. அவங்க எப்போவுமே எலெக்ஷன் மோட்லேயே இருப்பாங்க. நான் திமுக எப்போவுமே அரசியல் சிந்தனையிலே இருப்பாங்கன்னு சொன்னல, இவங்க எப்போவுமே அரசியல் சிந்தனையிலேயே இன்னும் அடுத்த லேயருக்கு போய் தேர்தல் சிந்தனையிலே இருப்பாங்க. எது செஞ்சாலும் தேர்தலை ஒட்டியே செய்வாங்க. இப்போ பாருங்கள், ஆளுநரை தூக்கிட்டாங்க. நேற்று ஆளுநரை தூக்கி வெஸ்ட் பெங்காலுக்கு போட்டாங்க. இங்கே ஆளுநரே போடல. ஆளுநரை ஏன் தூக்குறாங்க? அதுக்கு பின்னாடி 1000 காரணம் வச்சுருப்பாங்க. நம்மளால் அனுமானிக்கப்படக்கூடிய ஒரு காரணம் என்னென்னா, ஆளுநரே இவங்க ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. முதலமைச்சர் சொல்கிறாரு, மோடி அடிக்கடி வந்துட்டு போனோம், இந்த ஆளுநரை மாற்றக்கூடாது, இது 2 இருந்தால் நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு. அப்போ ஆளுநரை மாற்றிருக்கேன். எதையுமே அவங்க விடுறதில்ல. எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. திமுகவுக்கான ஒரு ஆப்ஷனை நம்ம கொடுக்கக்கூடாது. ஆப்ஷன் அவங்க சொல்கிறாங்களா, இதனால் நான் ஜெயிப்பேன்னு அவங்களே வாய்த்தேன்னு சொல்கிறாங்களா? அப்போயே நம்ம அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அவரை உடனே அனுப்புங்க, கிளம்புங்க. ஏற்கனவே அவருக்கு டென்யூர் முடிஞ்சிச்சு, எக்ஸ்டென்ஷனில் தான் இருக்காரு. உடனே நைட்டாக பேக் பண்ணி அனுப்புங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க தேர்தலை சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க ஈஸியாக தோற்றுட்டு போகிறவங்க இல்லை. இன்னொன்று, இப்போ தான் அந்த இடி ஃபைல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. போன வாரம் அமலாக்கத்துறையுடைய டைரக்டரே சென்னையில் வந்து உட்காந்து இங்கே இருக்க அமலாக்கத்துறை கேசஸுடைய நிலவரம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதை டைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கும். எப்போவுமே அரசியலில் டைமிங் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நீங்கள் ஒரு கேஸை போடுறீங்கன்னா 2 நாள் பேசுவீங்க, ஜாமீன் வாங்குவீங்க, அடுத்தது போயிடுவாங்க. நெருக்கத்தில் ஒரு கேஸை போடுறாங்க, டைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெருக்கடியை தாங்கணும். அதனால் எல்லாமே செய்வாங்க. திமுகவுக்கு அதெல்லாம் தெரியும். திமுக இந்த மாதிரி பல நெருக்கடிகளை பார்த்த கட்சி. அதை கலைஞரை தான் சொல்லுவார், நான் நெருப்பாற்றில் நீந்தி இருக்கிறேன்னு. அது கிட்டத்தட்ட உண்மை தான். இப்படி பல நெருக்கடிகளை பார்த்து மீண்டு வந்ததுனால அந்த கட்சி வந்து 75 வருஷமாக தாக்கு பிடிச்சி நிற்கிது. ஒரு கட்சியை 75 வருஷம் நடத்துறதுன்றது சாதாரண விஷயம். இதுவும் 75 வருஷமும் அவங்க ஆட்சியிலேயே இல்லை. நடுவில் கிட்டத்தட்ட 14-15 வருஷம் அவர் ஆட்சியிலே இல்லை, எம்ஜிஆர் பீரியடில். அப்போ கூட அந்த கட்சி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா என்னது, பீஸாக உடச்சிருப்பாங்க கட்சியை. அப்படி கட்சியை நடத்த முடியுதுன்னா அப்போ அந்த கட்சிக்கு பின்னாடி எவ்வளோ அரசியல் பலம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க எந்த அளவுக்கு தாங்குவாங்க அப்படின்னு. இதில் அரசியலில் மிகப்பெரிய குணமே வந்து தாங்குகிற சக்தி தான். உங்களால் எவ்வளோ அழுத்தங்கள் தாங்க முடியுதோ அவ்வளோ பெரிய தலைவராகவும் அவ்வளோ பெரிய கட்சியாகவும் உங்கள் கட்சி வளரும். இந்த அழுத்தங்கள் மேலேருந்து இனி வரும் நாட்களில் அதிகரிக்கும். இதெல்லாம் பார்த்து
இந்த அழுத்தங்கள்லாம் தாங்கி யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் கேம். ஸோ அவங்களுக்கே அவ்வளோ இருக்கும்போது இப்போ விஜய் என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்போ புரிஞ்சுக்கலாம். அவங்க எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கோ நீங்கள் யோசிச்சு பாருங்க. ம். அதனால் இதை ஈஸியாலாம் ஜெயிச்சிட முடியாது. தமிழ்நாடு அது இன்னொன்று, மற்ற ஸ்டேட்டை விட இங்கே இன்னும் சிக்கலான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டு மக்கள் அதிபுத்திசாலிகள். உத்தரப்பிரதேசத்துலேயோ பீகார்லேயோ மக்கள்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கிடலாம். தமிழ்நாடு மக்கள் அப்படி ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு புத்திசாலி மக்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அரசியல் பண்ணணும்னா நீங்கள் அவங்களோட அதிபுத்திசாலிகளாக இருக்கணும். நம்ம அரசியல்வாதிகள்லாம் வந்து நம்ம லேஸில் இடம் போடக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அதி புத்திசாலிகள். இதில் விஜய் அவர்களோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்து வேட்பாளர்கள் தேர்வு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ மார்ச் 2வது வாரத்தில் யார் வேட்பாளர்கள் அறிவிச்சிருவாரு அப்படிங்கிற தகவல் வருது. அதில் இன்னும் எவ்வளோ பிரச்சனைகளை விஜய் ஃபேஸ் பண்ண போறாரு தாவே? அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்க. அது இப்போவே அது விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு நம்ம நம்ப வேண்டியிருக்கு. அது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம்னு ஒன்று வேணும்ல. அந்த டைம் கூட இருக்குமான்னு தெரியாது. இப்போவே நான் கேள்விப்படுறது நிறைய இடங்களில் தாவேக்கால ஒரு போஸ்டர் ஓட்டினாங்கன்னா போஸ்டரில் யார் யார் படம்லாம் இருக்கோ பார்த்து அவங்ககிட்டலாம் திமுக அதிமுக ஆட்கள் பேசுகிறாங்களா, தம்பி வார செலவுக்கு வச்சுக்கோங்க, இந்தாங்க மாத செலவு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, ரொம்ப உடம்பை போட்டு வளர்த்திக்காதீங்க, வெயில் அலையாதீங்க, கருத்துருவீங்க, அமைதியாக உட்காருங்க, உங்களுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பேக்கெட் பண்ணி தரோம், அமைதியாக இருங்க, ஏன் வெயில் அலைஞ்சி கருத்துருவீங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. இதில் எவ்வளோ பேர் ஈல்டு ஆவாங்க, எவ்வளோ பேர் இல்லை நான் வந்து அண்ணனுக்காக உடல் பொருள் ஆவியெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு தெருவில் போய் நிற்பாங்கன்னு தெரியாது. இதை தான் சொன்னேன். இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத எக்கச்சக்கமான அழுத்தங்கள் எக்கச்சக்கமான மூமெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் எலெக்ஷன் அப்படின்னு ஒரு தேர்தல் திருவிழா நடக்குது. அதனால் இதில் ஜெயிச்சு வரதுன்றது ரொம்ப 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 கஷ்டம். இதெல்லாம் யாருக்கு அமையுதோ, யாரால் இதெல்லாம் ஒழுங்காக செய்ய முடியுதோ அவங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டி அவங்க ஜெயிப்பாங்க. அந்த இது வந்து கேண்டிடேட்டுகளுக்கான தேர்தலுங்க, இது கட்சிகளுக்கான தேர்தல் கிடையாது. இதில் பெரிய பெரிய கேண்டிடேட் கூட ஒழுங்காக வேலை செய்யலைன்னா தோற்று போயிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய கட்சியாக திமுக அதிமுகவாக இருந்தால் கூட அதில் இருக்க பெரிய தலைவர், நான் 7 எலெக்ஷன் பார்த்தவன், நான் 8 முறை எம்எல்ஏ 9 முறை எம்எல்ஏன்னா கூட சும்மா வீட்டில் உட்காந்தா நீங்கள் வீட்டில் தான் வாங்கணும், இந்த வாட்டி தோற்றுருவீங்க. சின்ன பசங்களாக இருந்து சின்ன கட்சியாக இருந்தால் கூட அவங்க ஒழுங்காக வேலை செஞ்சாங்க, எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்தாங்க, எல்லா வேலையும் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. இது ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லெவல் பிளேயிங் கிரவுண்டை நோக்கி வருது. முன்ன மாதிரி இல்லை. முன்னாடி உங்களுக்கு ஒரு ஊடக பலம் வேணும்னா உங்களுக்கு சொந்தமாக ஒரு டிவி சேனல் வேணும். அப்படித்தான் சன் டிவி, ஜெயா டிவி, கலைஞர் டிவி எல்லாம் ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு சொந்தமாக ஒரு டிவி வேணும், ப்ராபகண்டா பண்ணணும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருந்தால் போதும், ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தால் போதும், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்தால் போதும், உங்களுக்கு டிவி தேவையில்லை. டிவி யாரும் பார்க்கல. இதெல்லாம் ஒரு காலத்தில் தேவையாக இருந்தது. நீங்கள் ஒரு கேண்டிடேட்டு ஒரு ஜெயிக்கணும் அப்படின்னா கூட உங்கள் கட்சியோட பலம் வேணும், சின்னம் வேணும். சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுன்றதே ஒரு காலத்தில் பெரிய வேலையாக இருந்தது. இன்றைக்கி சின்னத்தை சேர்க்கறதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்கள் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் இப்போ சீமான் பாருங்கள், கடைசி நிமிஷத்தில் மைக்கு கொடுத்தா கூட ஊரெல்லாம் சேர்த்துறாரு. நீங்கள் சோஷியல் மீடியா இருக்குது, அது ஒரு மிகப்பெரிய, அதனால் அந்த இண்டஸ்ட்ரியே மாறி இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் பண்ண மாதிரி இன்றைக்கி அரசியல் கிடையாது. இன்றைக்கி அரசியல்ன்றதே வேறு. இது வேகமாக போகுது. இப்போ ஏஐ வந்து 21 தேர்தலில் இருந்த நிலையை விட இன்றைக்கி ஏஐ பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. அன்றைக்கி ஒரு 10 வீடியோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு உட்காந்து வாய்ஸ் எல்லாம் போட்டு எடிட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆனால் இன்றைக்கி ப்ராம்ப்ட் கொடுத்து 10 வீடியோ ரெடி பண்ண முடியுது 1 மணி நேரத்தில், ப்ராப்பரான வீடியோ. முன்னாடி இப்போ மோடிக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக பிஜேபி சீக்கிரம் வளர்ந்துருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி மோடிக்கு தமிழ் தெரிய வேண்டியதில்லை. மோடி அங்கே பேசுகிறத அப்படியே எடுத்து போட்டு ஆடியோவை மட்டும் தமிழில் ப்ராம்ப்ட் கொடுத்து விட்டோம்னா மோடியே தமிழில் பேசுகிற மாதிரி வீடியோ வந்து ப்ராப்பராக சிங்கோடு வருது. இன்றைக்கி அந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்தோன்னே பாருங்கள், இந்த முறை பிரச்சார வடிவங்கள் நிறைய மாறி இருக்கும் போன எலெக்ஷனை விட. அதோடைய அதுக்கு தாக்கமும் இருக்கும். இது எல்லாமே வெற்றி தோல்வி தீர்மானிக்கும். இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு வேலை செய்கிறவங்க ஜெயிப்பாங்க. அது முதலமைச்சருக்கு நல்லா புரியுது. அதனால தான் அவர் இன்ஃப்ளூயன்சஸ் மீட்டிங்க்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, பாக முகவர் மீட்டிங்க்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, தனிப்பட்ட நிகழ்ச்சிகளும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. காலையில் வாக்கிங் போனால் கூட இன்றைக்கி காலையில் போகும்போது நம்ம பொண்டாட்டியை கூப்பிட்டு போகணும்னு யோசித்து கூப்பிட்டு போகிறாரு. அவருக்கு இது எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் தோக்கடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவரை விட 3 மடங்கு உழைக்கணும். விஜய் அவர்களோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு அந்த டிவோர்ஸ் சங்கீதா அவர்கள் எழுப்பினது அந்த விஷயமா இருக்கட்டும், திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனில் த்ரிஷாவோட விஜய் கலந்துக்கிட்டதாக இருக்கட்டும், இது அவங்களோட பர்சனல் லைஃப், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டாலும் கூட இங்கே பெண்களோட வாக்குகளை விஜயோட இந்த தனிப்பட்ட விவகாரம் அஃபெக்ட் பண்ணும். ஆனால் அது எந்த அளவுக்கு பண்ணுன்னு தெரியல. அது 0.5% சரிக்குமா, 1% சரிக்குமா, 5% சரிக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம ஊரில் பர்சனல் லைஃப் வேறு, அரசியல் வேறு அப்படின்லாம் நம்ம பிரித்து வைக்க முடியாது. ஒருத்தர் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால் அவருடைய எல்லா விஷயங்களையும் எடுத்து போட்டு தான் பேசுகிறாங்க. அது
இந்தியான்னு இல்லை, உலகம் முழுக்கவே இந்த ட்ரெண்ட் இருக்கு. அமெரிக்க அதிபருக்கு ஒரு குடும்பம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறான் அமெரிக்கன்ஸ். அமெரிக்கா பழைய ஜனநாயக நாடுங்க. இப்போ உலகத்திலேயே பழைய ரொம்ப வருஷமாக டெமோக்ரஸி இருக்கிற ஒரு கண்ட்ரி. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெண் அதிபர் வர முடியல. இன்னும் அது ஒரு மேல் ஷேவனிஸ்டிக் சொசைட்டியாக இருக்குது. ஒரு ஆண் அதிபர், அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு நாய் இருக்கணும், இப்படிலாம் யோசிக்கிறான் ஒரு அமெரிக்க அதிபருக்கு. இதுக்கே வளர்ந்த நாடுன்னு நம்ம சொல்கிறோம். அங்கேயே ஃபேமிலி பாதிப்பை ஏற்படுது. இப்போ நீங்கள் பில் கிளின்டனுடைய மோனிகா லெவின்ஸ்கி பிரச்சனை எவ்வளோ பாதிப்பை ஏற்படுச்சு கிளின்டனுக்குன்னு நம்ம பார்த்தோம். அதனால் இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது பாதிப்பை ஏற்படுத்தும். பாதிப்புடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. இங்கே நம்ம தலைவர்கள் மிஸ்டர் க்ளீனாக இருக்கணும்னா ஒழுக்கத்துலேயும் க்ளீனாக இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் மோடி மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அவர் வந்து மனைவியை விட்டுட்டு வந்துட்டா கூட அவர் தனியாக இருக்கார். அவர் இந்த மாதிரி ஏதோ பெண்கள் கூட இல்லை. அவர் மேலே அந்த அந்த ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜ் அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. அது நீங்கள் இங்கே மக்கள் அதை பார்க்குறாங்க. இப்போ காமராஜருக்கு குடும்பமே இல்லை, காமராஜர் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் அப்படின்றத நம்ம ஒரு குவாலிட்டியாக சொல்கிறோம்ல. அதனால அதோடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் 2-3 விதமாக பார்க்கலாம். இப்போ இது கூட நம்ம சொல்கிறத விட ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸாக இருக்கலாம். நமக்குலாம் ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம அப்படி நினைக்கலாம். யங்ஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. நேற்று நடந்ததுனால இப்போ நாங்கள் இன்னும் இது தொடர்பாக நிறைய பேர்கிட்ட பேசினாதான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ ஜென்சி கிட்ஸ் அதை கேர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அவங்க மேபி அவங்க ஒரு வருஷம் சொல்லலாம். அந்த மட்டத்துல பேசுறதெல்லாம் இப்ப இருந்துட்டு போகுது. அதுல என்ன இருக்கு, மக்களுக்கு வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு தானே பார்க்கணும். அதுதான் தனிப்பட்ட என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க கையில ஒரு ஓட்டு இருக்கு. அந்த ஆடியன்ஸ் கிட்ட 40% ஓட்டு இருக்கு அந்த வயசுல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். அவர் ஒளிவு மறைய பர்சனலான ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளிப்படையாக கூப்பிட்டு வராரு. அது கரெக்டு தானே, அதில் வெளிப்படையாக தானே பண்ணுறாரு. அவர் ஒன்றும் ஒழிச்சு மறைக்கலையேன்னு அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் அது தப்பாக நினைக்கலன்னு சொன்னால் நீங்கள் தப்பாக தான் நினைக்கணும்னு எப்படி சொல்ல முடியும்? யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது? அதனால் அது நம்ம கிரவுண்டுக்கு போய் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி இந்த இஷ்யூ அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு அவங்களுடைய கருத்தை கேட்டால் தான் நம்ம சொல்ல முடியும். நான் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி அப்படியே ரிப்பீட் ஆகும்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் இப்படி இருந்தது, இப்போ இருக்கிற ஜனங்க பசங்க இது எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. போய் களத்தில் கேட்டால் தான் தெரியும். ஃபைனலி நாம் தமிழர் அவங்க முதல் கட்சியாக 234 வேட்பாளர்களையும் யார் யாருன்னெலாம் சொல்லி அவங்க களத்தில் வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாம் தமிழரை மக்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க? அவங்களோட வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அது ஆகுமான்னு தெரியல. இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நாம் தமிழருடைய வாக்கு அப்படியே சரிஞ்சிரும் பாதியா அப்படின்னும் நான் நம்பலை. அது அதே மாதிரி மெயின்டைன் ஆகும், இல்லை 1-2% குறையும். அது ஏன் அந்த 1-2% குறையுது அப்படின்னா, விஜயுடைய வாக்காளர்கள் நாம் தமிழர் வாக்காளர்களும் கொஞ்சம் ஓவர்லாப்பிங் வாக்காளர்களாக இருக்காங்க. அந்த யங் க்ரௌடு விஜய் வரதுக்கு முன்னாடி சீமான் மேலே அவர் நல்லா பேசுகிறாரு, அரசை எடுத்து தைரியமாக கேள்வி கேட்குறாரு, யாருமே பேசாத விஷயங்களை அவர் பேசுகிறாரு அப்படின்ற ஒரு ஈர்ப்பு இருந்தது. இப்போ அரசை எடுத்து இன்னொருத்தர் கேள்வி கேட்க வரும்போது அவர் ஒரு சினிமா பிரபலமாகவும் இருக்கும்போது இதில் கொஞ்சம் பேர் அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ விஜயுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ், தலித்து, ரொம்ப அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், பெண்கள், இவங்கெல்லாம் தான் அதில் பெரும்பகுதியாக இருக்காங்க. இந்த க்ரௌடில் ஐடியாலஜியும் இருக்கிற க்ரௌடு தான் அவர் சீமான் கிட்டே இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் பேர் விஜய் பக்கம் வருவாங்க. அது விஜயுடைய செயல்பாடுகளை பொறுத்து இருக்குது. இனி வரும் நாட்களில் அவர் இன்னும் விகரசாலாம் பண்ணார் அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க. அவர் ஒன்றும் பெருசாக பண்ணலை அப்படின்னா அந்த க்ரௌடு அங்கேயே நின்றோம். ஆனால் அது ஒரு 8% வாக்கு. அது அந்த 8லேருந்து ±1-2% இருக்கும். அதில் பெரிய மாற்றம் இருக்காது. ஓகே. இல்லை, அவர் இடையில சில சீமானவர்கள் வந்து சில நேரங்களில் வந்து அந்த பிராமண கடப்பாறை கொண்டு உடைப்பேன், அதாவது கிட்டத்தட்ட பாஜகவோட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்வது போலலாம் பேசிகிட்டு இருந்தார். தேவைப்படுற இடங்கள்ல அது மாதிரி பேசுகிறாரு. அதை மக்கள் கவனிக்கிறாங்களா? அது அவரோட வாக்கு வங்கியில் தாக்கத்தை ஏற்படுத்தும். சீமானுடைய ஆதரவாளர்கள் சீமான் எது சொன்னாலும் கரெக்டுன்னு நினைக்கிற மைண்ட் செட் உள்ளவர்கள். அதனால் அதை அவர் ஜஸ்டிஃபையும் பண்ணார். அவருடைய பேச்சு திறமையால் அவர் எந்த விஷயத்த சொன்னாலும் அது நியாயப்படுத்தக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்குது. அதனால் அதுலலாம் சந்தேகமே இல்லை. அவர் என்ன சொன்னாலும், நாளைக்கு பெரியாரை அவர் ஒரு காலத்தில் புகழ்ந்து பேசினார். அதுக்கப்புறம் பெரியாரை வந்து தமிழ்நாட்டில் யாருமே இந்தளவுக்கு தாக்கி பேசல, அந்தளவுக்கு தாக்கி பேசினார். அப்போ புகழ்ந்து பேசும்போதும் அதை ஏற்றுக்கிட்டாங்க, தாக்கி பேசும்போதும் அவங்க ஆளுங்க அதை ஏற்றுக்கிறாங்க. அதனால் சீமானுடைய மிகப்பெரிய பலம் அவருடைய பேச்சு திறமையை வச்சு அவருடைய நரேட்டிவை செட் பண்ணி போயிட்டே இருப்பார். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. பல்வேறு அரசியல் கள நிலவரங்கள் எப்படி இருக்கிறது இவ்வளோ நேரமாக எங்களோட மூலமாக மக்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.